ஹாய், இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த மாதிரி மெரூன் கலர், நல்லா டார்க் மெரூன், இதை தான் நான் மிடில் கொடுக்க போகிறேன். ப்ரௌன் கலர் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் மெரூன் கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் பார்ட்டு செஞ்சுக்கலாம். அந்த சென்டர் பார்ட் எப்படி செய்யணும்னா, ஒரு நார்மலாக ஒரு மேஜிக் சர்க்கிள் போகணும். நான் இது 2 த்ரெட் எடுத்திருக்கேன். 2 த்ரெட் எப்படி எடுக்கணும்னா, இதோட மிடிலேருந்து அப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு இன்னொரு பாட்டும் கிடைக்கும். இந்த த்ரெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கிறதுனால நான் இது 2 பார்ட்டு எடுக்கிறேன். 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். நான் இந்த மாதிரி கையில் இப்படி டேன் பண்ணிவிட்டு நீட்டில் உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு இதில் நான் 6 சிங்கிள் குரோஷே போடணும். 6 சிங்கிள் குரோஷே எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இப்போ 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியாக த்ரெட்டை இப்படி ஃபுல் பண்ணி எடுக்கணும். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 5 போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை ஃபுல் பண்ணி நான் வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு 2வது சிங்கிள் குரோஷே நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை ஃபுல் பண்ணி எடுத்து, இது 3வது சிங்கிள் குரோஷே நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை ஃபுல் பண்ணி எடுத்துட்டு, இது வழியாக மொத்தம் 6 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. 1 2 3 4 5 6. இப்போ இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டோம்னா அதில் நான் என்ன செஞ்சேன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இந்த ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டேன் தானே, இதில் தான் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்னு தெரியும். த்ரெட்டை உள்ளே எடுத்து அதே த்ரெட்டை சேம் த்ரெட்டை அப்படியே லாஸ்ட் லூப்லேயே எடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்டர் பார்ட். நம்ம சென்டர் பார்ட் போட்டாச்சா. இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே, இப்போ நம்மளுக்கு 6 சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அப்போ நம்மளுக்கு மொத்தம் டோட்டல் எத்தனை வரும்னா 12 சிங்கிள் குரோஷே வரும். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நான் ஒவ்வொன்றுலேயும் இது 1 2 3 4 5 6 இது இருக்குதா. இந்த ஒவ்வொன்றுலேயும் நான் என்ன செய்கிறேன்னா, 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். பாருங்கள், இதில் 1 அதே பிளேஸ்லேயே நான் 2வது சிங்கிள் குரோஷே போடுறேன். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்னா 12 சிங்கிள் குரோஷே கிடைக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் 2 போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதால, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் உள்ள செயின்லேயே நான் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். 1 2. இந்த சன்ஃப்ளவரில் சென்டர் பார்ட் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷில் தான் செய்யணும். இது 2வது சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி நான் 12 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் இதுலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். 1 2. 2 சிங்கிள் குரோஷே போட்ட பிறகு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படி கண்டினியூ பண்ணணும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் நான் இப்போ 12 இருக்கும். இப்போ இதில் நான் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம 12 சிங்கிள் குரோஷே இருக்குதா. அடுத்தது ஃபஸ்ட் ரோக்கு 6 சிங்கிள் குரோஷே, அடுத்தது 12. இப்போ 3வது ரோ எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஒரு சிங்கிள் குரோஷே இப்போ போட்டது ஒவ்வொன்றிலையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த செயினில் இன்க்ரீஸ்னால் 2. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே இதில் போட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இப்போவும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே,
அடுத்ததில் 2 சிங்கிள் குரோஷே, அதாவது இன்க்ரீஸ்னு சொல்லலாம்ல, அப்போ அதை 2 சிங்கிள் குரோஷேன்னு அர்த்தம். இதே இடத்துல நான் இப்போ இன்னொரு சிங்கிள் குரோஷேயும் போடுறேன். இந்த மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு பேர் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்னா ஒரு சிங்கிள் குரோஷே அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு, அடுத்ததில் 2 சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அதே மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். ஒன்று போட்டாச்சு, இனிமேல் சேம் பிளேஸ்லேயே இன்னொரு சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு 6 அடுத்த 12, இப்போ 18 கிடைக்கும். இப்போ 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, இப்போ இதில் என்ன செய்யணும் ஒரு சிங்கிள் குரோஷே 1 2 1 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 சிங்கிள் குரோஷே. அதை அந்த டேமில் எப்படி சொல்லுவாங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் குரோஷே 2 இன்க்ரீஸ், அதாவது 1 ஒரு சிங்கிள் குரோஷே 2 இன்க்ரீஸா, அதே மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே 2 இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே 2 அதாவது ஒரு இன்க்ரீஸ் 1 2 1 2 1 2. இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது 18 இருக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக வந்து முடியும். இந்த சிங்கிள் குரோஷே இதுக்கு இந்த சிங்கிள் குரோஷே எதுலேருந்து வந்திருக்கோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக முடியும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் 1 அப்புறம் 2 1 சிங்கிள் குரோஷே அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே இந்த மாதிரி போட்டு மொத்தம் 18 வந்துட்டு, இப்போ இந்த மார்க்கரை கலத்திட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷில் ஒரு மார்க் பண்ணியிருந்தாலும் அதை கலத்திட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் இப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா 2 சிங்கிள் குரோஷே, அதாவது எப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா, இதுலேயும் இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஃபஸ்ட்டு ஒரு செயினில் சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் சிங்கிள் குரோஷே, இதில் 2, அதாவது 1 2 1 2 வச்சாலும் இங்கே 1 1 2 அப்படி ஃபஸ்ட்டு 1 2 அப்படி வச்சதை இப்போ 1 1 2 இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, இதில் 2 சிங்கிள் குரோஷே. அப்போ ஒரு டைம் 3 இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதை எப்போவுமே உடனே மார்க் பண்ணிடுங்க. போட்டாச்சா, போட்டுட்டு இதை இப்படி மார்க் பண்ணிடுங்க. இதை வச்சு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுலேயும் ஒன்று போட்டாச்சா, அடுத்ததுலேயும் அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போது இந்த 3வது இதில் தான் நான் என்ன செய்யணும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். இதில் தான் நான் இப்போ 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். இந்த 3வது இதில் தான் நான் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். இது ஒரு டைம் கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போது அடுத்ததில் பாருங்கள், இந்த இதில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். இந்த மாதிரி 6 டைம் செய்யணும். இப்போ இதில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன் இந்த செயினில். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ என்ன செய்யணும்னா இந்த 3வது செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2. இது எப்படி பார்க்கலான்னா நீங்கள் 1 1 2 1 1 2 வந்துட்டால் இப்படி பார்க்கணும். 1 1 2 1 1 2 மொத்தம் ஒரு டைம் செய்யும்போது 3 செயின் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும் எத்தனை இருக்கணும். இப்போ 24 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே கூட நான் என்ன செய்கிறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டேன்.
இதை இப்படி இது கூட சேர்த்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்னா அடுத்தது 3 சிங்கிள் குரோஷே, அடுத்தது அதாவது 1 1 1 இதில் 4வது இதில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு சிங்கிள் குரோஷே, இதை ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, போட்ட உடனே இதை மார்க் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு த்ரெட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நான் 2 த்ரெட்டாக எடுத்துருக்கிறதுனால 1 இதில் முடிஞ்சிட்டோங்கிறனால இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ண முடியுது. இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. நான் சொல்லியிருக்கேன் 3 டைம் அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த இதுலேயும் ஒரு 3 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ 1 1 1. இப்போ இந்த 4வது இதில் நான் என்ன செய்கிறேன்னா 2 சிங்கிள் குரோஷே போடணும். 1 இதுலேயே நான் 2 டைம் சிங்கிள் குரோஷே போடுறேன். இப்போ இதே ப்ரொசீஜரை நான் கண்டினியூ பண்ணணும். இப்போ 1 1 1 3 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 4வது செயினில் வந்து 2 சிங்கிள் குரோஷே போட்டேன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, ரெண்டாவது செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, 3வது செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ 4வது செயினில் எத்தனை போடணுன்னா 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதாவது 4வது செயினில் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் குரோஷே போடுறத இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. போட்டாச்சா, இந்த மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம். இது ஃபுல்லாக இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த மாதிரி 30 வந்துட்டு 30 வந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்ததை எடுத்துகிட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். நம்ம கரெக்டாக போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து முடியும். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணுங்கள். 30 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு தென் இந்த மாதிரி நான் இன்னொன்று க்ரீன் கலரில் செஞ்சுருக்கேன். இதை நாளைக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இது சன்ஃப்ளவரோட பேஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.